ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டூருக்கு போயிட்டேன். மம்மியும் டாடியும் அங்கே ஒரு டூருக்கு போகிறோம். எஸ் கரெக்ட். நாங்கள் 2 ஃபேமிலியாக சேர்ந்து ஏலகிரி ட்ரிப்புக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் அப்படின்னு பார்க்கும்போது ஈகோ வில்லேஜ் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் யூடியூப்பில் நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தேன். அகோடாவில் நான் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணுறப்போ எனக்கு டபுள் பெட்ரூம் இந்த வில்லா, டபுள் பெட்ரூம் 1 வில்லா வந்து ஜஸ்ட் 1400க்கு எனக்கு அகோடாவில் கோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைஸ் ஜிஎஸ்டி அது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தா 1850 அவ்வளோதான் வந்துச்சு டபுள் பெட்ரூம். பட் என்னென்னா ஏர் கண்டிஷன் கிடையாது, ஏசி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். பட் ஒன் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ரெசார்ட்க்கு போகிற வே வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிருந்துச்சு. ஸோ எங்களை ரொம்ப சுற்றி விட்டுருந்தாங்க. அதனால் ரொம்ப அந்த ரெசார்ட் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாத்ரூம் பார்த்தா மேலே சரியாக க்ளோஸ் ஆகலை. இதிலே தெரியும் ரூம் வைஸ் நீட்டாக இருக்குது, பட் ஒரு ப்ராப்பராக கர்டைன் எதுவுமே போடலை. ஈவன் அந்த 1800 ருபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு இட்லி, ரவா பொங்கல், அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மேலே இருந்த பெட்ரூமில் பாத்ரூம் ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பால்கனி வியூவில் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் தெரியும். ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்விம்மிங் பூலோட வித் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட 2 கப்புள் தங்குற மாதிரி ஒரு வில்லா வந்து 1850க்கு எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கிடச்சிது. பட் இந்த சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா வெளியிலேருந்து பார்க்கறது அப்படி தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் பாத்ரூம்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.